பெருமாளை தரிசிக்க போகிறதுக்கான அந்த வழி இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போகணும். திருப்பதியில் எப்படி வெங்கடாஜலபதியை நம்ம தரிசிக்கிறோமோ அதே மாதிரி அச்சு அசலாக இங்கே இருக்கார் வெங்கடாஜலபதி. அவரை அங்கே பார்த்த அதே உணர்வு வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். இந்த பெருமாள் சிலையில் 10 அவதாரத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதுதான் கோவிலோட முழு அமைப்பு. அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒவ்வொரு தனி சன்னதியை அமைச்சு அதுக்கான பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கே கட்டப்பட்டிருக்கு. திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்றும் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு சென்று அங்கே ஒரு சாலக்கிராமத்தை வைத்து பூஜை செய்து அங்குள்ள புனித நீரை கொண்டு வந்து அதே போன்று அங்கே எப்படி இருப்பாரோ பெருமாள் அதே போன்று இங்கேயும் வந்து பெருமாள் சிலையை வடிவமைச்சு அந்த புனித நீரால் ஆராதிக்கப்பட்டிருக்கு. 108 திவ்ய தேசங்கள் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு ஆழ்வார்களும் அங்கே சென்று அந்த தேசங்களில் சென்று மங்களாசாசனம் பண்ணி அவங்களுக்கு பெருமாள்